குட் ஆஃப்டர்நூன் ஆல். நேற்று கிளாஸ்ல யாருக்காச்சும் டவுட் இருக்குன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் வரதுக்கு முன்னாடி ஒரு பார்த்து. நேற்று கிளாஸ் பார்த்ததுல யாருக்காச்சும் டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. எல்லாரும் நோட்ஸ் தான் கேட்குறீங்க. நேற்று ஒர்க் பண்ண ஃபைல் அனுப்புறேன். இன்னைக்கு அந்த டாக்குமெண்ட் வந்து உங்களுக்கு புக்கா வரும். சரி பார்க்கலாம். நேற்று என்ன பார்த்துருந்தோன்னு ஒரு ரிவ்யூ கொடுத்துறாங்க. ஸோ நேற்று என்ன பண்ணோம் அப்படின்னா சிஎஸ்எஸ் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். வேரியஸ் ஆட்ரிபியூட்ஸும் பார்த்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இனிஷியலாக நம்ம பார்த்த விஷயம் எப்படி வந்து சிஎஸ்எஸ் டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வால்யூம் ஓகே. நேற்று கிளாஸ்ல வந்துட்டு சிஎஸ்எஸ் டிஃபைன் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னல், இன்லைன், எக்ஸ்டர்னல் 3 விதமாக டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அட் த சேம் டைம் இன்டர்னல்லையோ எக்ஸ்டர்னல்லையோ நம்மளால டிஃப்ரெண்ட் டைப்ஸ் தான் டிஃபைன் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா ஐடி பேஸ்டு பார்த்தோம், கிளாஸ் பேஸ்டு பார்த்தோம், டேக் பேஸ்டு பார்த்தோம். இந்த மாதிரி 3 பார்த்தோம். இதில் அந்த 3 விஷயமும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? அது இல்லாமல் நம்ம பேசிக் விஷயம்லாம் பார்த்தோம். பேசிக்னா என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கலர்ஸ், ஃபோர்க்ரவுண்ட் கலர் அண்ட் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணி பார்த்தோம். ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செட் பண்ணி பார்த்துருந்தோம். தென் செட் பண்ணி பாருங்க, பேக்ரவுண்ட்ல இமேஜ் செட் பண்ணி பார்த்துருந்தோம். பேக்ரவுண்ட இமேஜ் எப்படி பொசிஷன் அப்ளை பண்ணுறது, பேக்ரவுண்டோட ரிப்பீட்டேஷன், இமேஜ் ரிப்பீட்டேஷன் பார்த்துருந்தோம். அதையும் தாண்டி ஓகே. ஸோ இது மாதிரி சில விஷயம்லாம் நேற்று பார்த்துருந்தோம். பார்டர்ஸ் பார்த்துருக்கோம். பார்டர் லெஃப்ட் வரைக்கும் கடைசியாக பார்த்துருக்கோம் நினைக்கிறேன். ஒரு பக்கம் மட்டும் பார்டர் கொடுத்த மாதிரி. நீங்கள் பார்டர் வந்து இப்போ இதே வந்துட்டு மேலே மட்டும் வேணும்னா பார்டர் ஐஃபன் டாப்னு கொடுத்துருங்க. பார்டர் ஐஃபன் பாட்டம் கொடுத்தீங்கன்னா பாட்டம் மட்டும் வரும். ரெண்டுமே வேணும்னா பாட்டமும் கொடுங்க, டாப்பும் கொடுத்துருங்க. 2 எலமெண்ட் 2 பக்கமும் வர ஆரம்பிக்கும். எந்த சைடு வேணுமோ அந்த சைடு கொடுத்துருங்க. ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டைலில் இருக்கலாம். 4 பக்கம் இருக்குன்னா 4 பக்கமும் என்ன பண்ண முடியும், உங்களால் டிஃப்ரெண்ட் பார்டர்ஸ் செட் பண்ண முடியும். லெஃப்ட் சைடில் ஒரு டைப் ஆஃப் பார்டர், ரைட் சைடில் ஒரு டைப் ஆஃப் பார்டர், மேலே கீழே இருக்கிறதும் அதே மாதிரி பார்டர்ஸை வேரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்டரில் வருது. பார்டரில் வந்து கலர் இருக்கும், பார்டர் ஸ்டைல் இருக்கும், பார்டர் விட் இருக்கும். 3மே ஒர்க் பண்ணி பாருங்க. சரியா? ஓகே. ஸோ இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடுத்து பார்க்கலாம்.
ஓகே, நான் நேற்று இது வரைக்கும் பார்த்தோம். பார்டர்ல வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, ரவுண்டட் பார்டர்ஸ். அது என்னன்னா ஒன்றும் இல்லை, பார்டர்ல வந்து நம்ம கார்னர்ல வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் கொண்டு வரலாம். சரி, அது எப்படின்னு பார்த்து நியூ ஃபைல் எடுத்துக்கிறேன். இதில் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் தான் போட போகிறேன். ஸோ தட் நம்ம இங்கே ஒரு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அதையும் தனியாக சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பார்டர் செட் பண்ண போகிறோம். கார்னரில் வந்துட்டு ரவுண்டட் கார்னர்ஸ் வரணும். அதாவது என்ன பண்ணலான்னு பாருங்கள், ஆஷ் மை பாக்ஸ்னு வச்சுக்கேன். அந்த மை பாக்ஸில் என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணுறோம். ஏதோ ஒரு கலர் நான் செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு விட் அண்ட் ஹைட் செட் பண்ணிக்கிறேன். விட் வந்து ஒரு 300 px வச்சுக்கிறேன். ஹைட் வந்து ஒரு 100 px வச்சுக்கிறேன். இப்போ இந்த பாக்ஸை வந்து இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஒரு டிவ் டேக் போட்டு அந்த டிவ்க்குள்ளே சம் கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். அந்த கண்டென்ட்ல இது வரணும். சரியா? ஓகே. ஸோ அதில் ஏதாவது கண்டென்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லிங்க் பண்ணுறதுக்காக என்ன பண்ண போகிறோம், இங்கே லிங்க் டேக் வழியாக பண்ண போகிறோம். லிங்க் ஆலியல் ஈக்குவல் டு சேல் ஷீட், தென் href equal to அந்த ஃபைல் நேம், அந்த ஃபைல் நேம் new.cs கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிவ் வந்திருக்கு, ஆனால் ஸ்டைல் அப்ளை ஆகலை. ஏன் அப்ளை ஆகலை அப்படின்னா நம்ம இந்த டிவுக்கு பேர் என்ன கொடுக்கல, ஐடி ஈக்குவல் டு மை பாக்ஸ். இப்போ அந்த ஸ்டைல் அப்ளை ஆயிடுச்சு. இந்த ஸ்டைலில் நம்ம வேற என்ன பண்ணலான்னு பார்த்துருவோம். இதில் வந்து டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்டும் பார்த்துருவோம். அப்படியே டெக்ஸ்டோட அலைன்மெண்ட். ஸோ டெக்ஸ்டோட அலைன்மெண்ட்டுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன் அப்படின்றது ப்ராப்பர்ட்டி. அந்த அலைன் ப்ராப்பர்ட்டியில் போய் பை டிஃபால்ட் லெஃப்ட் அலைனில் தான் இருக்குது. சென்டர்னு கொடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட டெக்ஸ்ட் வந்து சென்டராக அலைன் ஆயிருக்கு. உங்களோட டெக்ஸ்ட் வந்து இப்போ சென்டராக அலைன் ஆயிருக்கு. சேம் திங். இப்போ அது கலர், ஃபாண்ட் கலரும் மாற்றுறேன், டெக்ஸ்ட் கலரும் மாற்றுறேன். டெக்ஸ்ட் ஈக்குவல் டு ஒயிட் கொடுத்துட்றேன். ரெஃப்ரெஷ் பண்ணால் அது கண்டென்ட் வந்துருச்சு உங்களுக்கு. ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம்னா அந்த அலைன்மெண்ட் வந்து ஜஸ்டிஃபையாக வச்சுக்கலாம். லெஃப்ட் ரைட்டு சென்டர் 4 ஆப்ஷன் இருக்கு. இதில் வேணால் நீங்கள் அப்ளை பண்ணுங்க. இதே வந்து ஜஸ்டிஃபைன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஈவன் ரைட் அண்ட் லெஃப்ட் எட்ஜஸ் வந்துடும். சும்மா ஏதாவது கண்டென்ட்டை காப்பி பண்ணி போட்டுட்டேன்.
ஸோ இப்போ ஸ்க்ரீனை ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கே கண்டென்ட் வந்துருக்கு. ஓகே, கண்டென்ட் இப்போதைக்கு அது ஃபிக்ஸ் ஆகலை. நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் ஹைட் அதிகமாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றுறதுன்றது அடுத்த வேறு ஆப்ஷனில் சொல்லிடுறேன். இப்போதைக்கு என்ன பண்ணுறேன்னா 400 px தான் மாற்றிக்கிறேன். இது மாதிரி வந்திருக்கு. ஓகே, இதில் என்ன பண்ண வந்திருக்கோம்னா பார்டர்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அவுட்லைனில் ஒரு பார்டர் ஒன்று ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம என்ன ஆட் பண்ணுவோம், பார்டர் ஐஃபன் இல்லை வெறுமனே பார்டர்லேயே கூட டைரெக்டாக தான் பண்ணலாம். 3px இல்லை 4px சாலிட்னு கொடுக்குறேன். சாலிடோட கலர் பிளாக்லேயும் கொடுத்துக்கிறேன். பிளாக் கலரில் வரணுன்றது. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ஓகே, இப்போ பார்த்துருங்க. அப்படியே ரெஃப்ரெஷ் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகே, இதில் என்ன பண்ணியிருக்கோம், பார்டர் வந்து ஆட் பண்ணிட்டோம். இதில் வந்து என்ன பண்ணுறோம் பாருங்க, பார்டர் ஐஃபன் ரேடியஸ். இந்த பார்டர் ஐஃபன் ரேடியஸோட வேலை என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த கார்னரில் வந்துட்டு ரவுண்டட் கார்னர்ஸ் கொண்டு வரும். இந்த கார்னரில் உங்களுக்கு ரவுண்டட் கார்னர்ஸ் கொண்டு வரும். எவ்வளோ பிக்சல்ஸ் ரவுண்டடாக வேணும்னு கொடுக்கணும். ஆல்ரெடி நம்மளோட விட்டு வந்து 400 px இருக்கு. ஒரு 10 px வந்து நீங்கள் ரவுண்டட் கார்னர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, அந்த ஓரத்தில் கார்னர்ஸ் வருது இல்லையா, இந்த ரவுண்டட் பார்டர்ஸ். ஓகே, இது நீங்கள் அதிகமாக வேணாலும் கூட அதிகமாக வச்சுக்கலாம். எவ்வளோ வேணுமோ அது மாதிரி அதிகம் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து 500 கொடுத்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா 20ன்னு கொடுக்குறேன். கால் பண்ணி பாருங்க. இப்போ ஓகே, என்ன தப்பாச்சுன்னு பாருங்க. ஓகே, கரெக்டாக வந்திருக்கா? ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து ஓகே. ஸோ இதுதான் பார்டர்ஸில் வந்து ரவுண்டட் கொண்டு வருது. டெக்ஸ்ட்ல வந்து லெஃப்ட், ரைட்டு, சென்டர், ஜஸ்டிஃபை இந்த 4 ஆப்ஷன் வச்சு டெக்ஸ்ட் நீங்க பார்த்துக்கணும். இதெல்லாம் அலைன்மெண்ட் மட்டும். சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். அடுத்து பார்க்க போகிறது பார்டர்ஸ்க்கு அப்புறம் மார்ஜின்ஸ் பார்க்கலாம். மார்ஜினுக்கு முன்னாடி பேடிங் பார்த்துட்டு மார்ஜின் பார்த்து. இப்போ இந்த கண்டென்ட்லேயே பாருங்க, அந்த பாக்ஸோட எட்ஜ் வரைக்கும் டெக்ஸ்ட் இருக்கு. அந்த பாக்ஸோட எட்ஜ் வரைக்கும் டெக்ஸ்ட் இருக்கு. அந்த பாக்ஸோட பார்டரும் டெக்ஸ்டும் ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்பேசிங் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு என்ன பண்ண போறோம்னு பாருங்க. அதுக்கு பேடிங்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்கு. ஸோ இந்த பேடிங் ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம்னா அந்த ஸ்டார்ட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட்டுக்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பை உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். இன்க்ரீஸ் பண்ணலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு 4 பக்கம் வேணும்னா 4 பக்கமும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பக்கம் மட்டும் ஆட் பண்ணணும்னா ஒரு பக்கம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பேடிங்கை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் பேடிங் கொடுத்துட்டு 5pxன்னு கொடுத்துரு. இப்போ இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கேப் கிடைச்சிருக்கு. முன்னோட இப்போ டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கு. எல்லா பக்கமும் ஆட் ஆகும். நீங்கள் இப்போ 15 கொடுத்து பாருங்க, எல்லா பக்கமும் ஆட் ஆகும். 4 பக்கமும் ஆட் ஆகிருக்கா? உங்களுக்கு அந்த பேடிங் வந்து 4 பக்கமும் ஆட் ஆகும். சப்போஸ் எனக்கு லெஃப்ட் ரைட்ல வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணிட்டு பேடிங் லெஃப்ட் மட்டும் கொடுங்க. லெஃப்ட் மட்டும் 20pxன்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் மட்டும் தான் உங்களுக்கு பேடிங் வரும், மற்ற இடத்துலலாம் பேடிங் கிடைக்காது. ஸோ டெக்ஸ்ட்டுக்கும் அந்த அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனுக்கும் ஓகேவா, ஸ்டார்டிங் பொசிஷனுக்கும் உள்ள வித்தியாசம் தான் அந்த கேப் தான் பேடிங். ஸோ நீங்கள் இது 4 பக்கம் வேணா 4 பக்கமாக ஆட் பண்ணிடுங்க. இதில் போய் போனீங்கன்னா இப்போ எல்லா பக்கமும் கேப் உங்களுக்கு வந்து
கிளியரா? ஸோ இது வந்து பேடிங். பேடிங்கை பொறுத்த வரைக்கும் தனியாகவும் கொடுக்க முடியும், 4ம் சேர்த்து கொடுக்க முடியும். சப்போஸ் இப்படி தான் கொடுக்கணும் இல்லை, பேடிங் 15 கொடுத்தா அந்த 15ன்றது 4 சைடுக்கு சேர்த்து 4 பக்கத்துக்கும் 15 15. ஓகேங்களா? 4 15 எடுத்துக்கும். பேடிங் லெஃப்ட்டுக்கு கொடுத்தா 20 வந்து லெஃப்ட்டுக்கு மட்டும்தான். சப்போஸ் இப்படி கொடுக்கணும்னா கூட கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா 10px 5px 5px 10px அப்படின்னு கொடுக்குறேன். 4 சைடுக்கும் கொடுத்துருக்கேன். 4 சைடுனா யாரு ஃபர்ஸ்ட் அப்படின்றது ஒன்று. கிளாக் வைஸ் டைரக்ஷனா வச்சுக்கிங்க. டாப் தான் ஃபர்ஸ்ட். டாப்ல இருந்து கிளாக் வைஸ்ல போனா ரைட்டு, பாட்டம், லெஃப்ட். ஓகேங்களா? கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல போனோம். டாப் தான் ஃபர்ஸ்ட். டாப்ல இருந்து எங்க போவோம்? ரைட் சைடு போவோம், கீழே பாட்டம், அதுக்கப்புறம் லெஃப்ட். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு சைடுக்கும் ஒரு ஒரு மாதிரி வந்துடும். இது வந்து ஒரே நேரத்தில் 4 சைடுக்கும் வேற வேற மாதிரி கொடுக்கறதுக்கு ஒரே ஆட்ரிபியூட்ல கொடுக்க முடியும். அதே வந்து பேடிங் லெஃப்ட், பேடிங் டாப், பேடிங் பாட்டம், பேடிங் ரைட், இது மாதிரி தனித்தனியாகவும் கொடுக்க முடியும். எப்படி உங்களுக்கு முடியுமோ வச்சுங்க. ஆனால் அது என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்றது மட்டும் சொல்லிடுங்க. அது என்ன ஆர்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது டாப், டாப்புக்கு அப்புறம் ரைட்டு, ரைட்டுக்கு அப்புறம் பாட்டம், பாட்டமுக்கு அப்புறம் லெஃப்ட் அண்ட் கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ஒர்க் ஆயிருக்கு. சரியா? இதுதான் பேடிங் ஆப்ஷன். இந்த பேடிங் ஆப்ஷன் வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸை வந்து அந்த ஸ்பேசிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? ஓகே. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பேடிங். அடுத்தாப்புல பார்க்க போகிறது என்னன்னா பாருங்க, இப்போ இதே எப்படியே இருக்கட்டும், இன்னொரு டிவ் ஒன்று கிரியேட் பண்றேன். அந்த டிவ் வச்சுக்கிட்டு அந்த டிவ்ல வேற ஒரு கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். இந்த டிவை பொறுத்த வரைக்கும் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா நீ கீழே ஒரு டிவைடர் வந்து அதுக்கு வேற ஒரு ஸ்டைல் வேணும் அப்படின்னு நினைச்சா என்ன பண்ணலாம்ன்றது பார்க்கலாம். இந்த மை பாக்ஸ்ல இதே தான் ஸ்டைல் வேணும் அதுக்கும். ஆனா அந்த பேக்ரவுண்ட் கலர் தவிர மற்ற எல்லாம் இதே ஸ்டைல் தான் வேணும்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். அதாவது ஸ்டைல் நிறைய வித்தியாசப்படுது அப்படின்னா இன்னொரு நியூ ஸ்டைல் டிஃபைன் பண்ணி வச்சுக்கலாம். இது ஒரு டைப். அது இல்லாம நம்ம என்ன பண்ண போறோம் பாருங்க. அதாவது இது என்டையரா காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிட்டேன். மை பாக்ஸ் 1ன்னு கொடுத்துட்டேன். கலரை மட்டும் மாத்துறேன். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நீங்க அப்புறம் மாத்திடுங்க. இதை கொடுத்துட்டேன். இதுதான் இருக்கு. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இதுல போயிட்டு பேரும் மாத்தணும். இங்க ஐடி கொடுக்கணும் இல்லையா? ஐடி ஈக்குவல் டு மை பாக்ஸ் 1 கொடுத்துட்டு இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அதுக்கு தனியா வந்திருக்கு, இது தனியா வந்திருக்கு. பட் இதுல நிறைய ரிப்பீட்டேஷன் ஆயிருக்கு. எனக்கு கலர் தவிர மற்ற எதுவுமே ரிப்பீட் ஆகாது அப்படின்னா நான் என்ன பண்ணிருக்கலாம் அப்படின்னா 2 விஷயம் பண்ணிருக்கலாம். அதே ஸ்டைல இங்க கொண்டு வந்திருக்கணும். அதே ஸ்டைல இங்க கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிற ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். ஓகே, அதே ஸ்டைல கொண்டு வந்து மீதி இருக்கிற ஸ்டைல் மட்டும் ஆட் பண்ணிக்கணும். எப்படி பண்றேன்னு பாருங்க. இது எல்லாமே எடுத்துடுறேன். பேக்ரவுண்ட் கலரை மட்டும் கொடுக்குறேன். ஓகே, இப்போ கொடுத்தனா இதுல என்ன ஆகும்னா அந்த ஸ்டைல் காப்பி ஆகாது. இது மட்டும் தானே வரும். ஏன்னா இதெல்லாம் வரல, விட்டு ஹைட்டு இதெல்லாம் அங்கே வரல. ஓகே, நீங்க ஸ்க்ரீனை மாத்தினீங்கன்னா அதுவும் அட்ஜஸ்ட் ஆகும். பாருங்க, அதிகமா போதா? அந்த பக்கம் அதிகமா போகுது இல்லையா? அந்த மாதிரி அதிகமா போகதான் செய்யும். ஓகே, ஏன்னா நம்ம இதுக்கு வித் ஹைட்லாம் கொடுக்கல. பட் எனக்கு இதே ஸ்டைல் வரணும், பிளஸ் இந்த இது மட்டும் தான் மாறி இருக்கணும்னா நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 விஷயம். ஒரு விஷயம் என்னன்னா இப்போ இங்க ஐடி பாக்ஸ் 1 கொடுத்துருக்கு. ஓகேங்களா? அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அது இன்ஹெரிட் பண்ணி கொண்டு வரலாம். நான் அது இன்ஹெரிட் தனியா சொல்லித்தரேன். பட் இப்போதைக்கு கிளாஸ் வழியா எப்படி பண்றதுன்னு சொல்லி ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இதை கிளாஸா மாத்திருக்கேன். மை பாக்ஸை வந்து கிளாஸா மாத்திட்டேன். ஓகே, கிளாஸா மாத்திட்டா ஒரே இடத்துல 2 கிளாஸ் கூட செட் பண்ண முடியாது. அதுக்கு சொல்றேன். இப்போ இதில் வந்து டாட் போட்டு கிளாஸாவே மாத்திட்டேன். 2ம் கிளாஸா மாத்தியாச்சு. இங்க என்ன பண்ண போறோம்? ஐடிக்கு பதிலாக என்ன பண்ண போறோம்? கிளாஸ் கொடுக்க போறோம். இருங்க, முதல்ல இருங்க. ஏற்கனவே இருக்கிற விஷயத்த அப்படியே உங்களுக்கு கொடுத்துட்றேன். அப்புறம் பார்த்து இதை முதல்ல முடிச்சிடுறேன். இது தனி ஃபைலா போட்டு வேற ஒரு ஃபைல போடுறேன். அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி இது வேற ஒரு கண்டென்ட்டா போட்டிருக்கேன். டிவ் போட்டு அந்த கண்டென்ட்டை பேஸ்ட் பண்ணிடுங்க.
இது வேற ஃபைல். இதுலயும் அதே மாதிரி நியூ ஒன் டாட் சிஎஸ். ஓகே, இப்போ இதுலயும் அதே தான். இந்த இதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைல மை பாக்ஸ்னு ஒன்று போட்டோம் இல்லையா, அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். இது ஆஷ்ல இருக்கு. நியூ ஒன்ல வந்துட்டு இதை கிளாஸா போடும். கிளாஸா போடும், சரியா? ஓகே, இதுல கலரை மட்டும் ரிமூவ் பண்ணிருந்தாலும் ரிமூவ் பண்ணிடலாம், இல்லை அது அப்படியே இருந்தாலும் இருந்துருக்கும். இங்க போய் லிங்க் பண்ணிடுங்க. நியூ ஒன் டாட் சிஎஸ்எஸ் லிங்க் பண்ணியாச்சு. இதுல வந்து கிளாஸ் தான் மை பாக்ஸ். இங்கேயும் கிளாஸ் ஈக்குவல் டு மை பாக்ஸ் கொடுத்தாச்சு. இப்போ போய் ஸ்டைல் எடுத்துங்க. ஓகே, இதில் போயிட்டு ரெண்டுமே மை பாக்ஸ் கொடுத்துட்டேன். இங்க ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பாக்ஸா வந்துருக்கு. பட் என்னன்னா கீழே இருக்க பாக்ஸுக்கு வெறும் கலரை மட்டும் மாற்றணும், மற்ற எல்லாம் மாற்ற வேண்டாம். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று இன்லைன்ல போடலாம், இல்லை அந்த ஸ்டைல் டிஃபைன் பண்ணலாம், டிஃபைன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு பாருங்க, கிளாஸ் பொறுத்து இதை வச்சுக்கன்னா இந்த இடத்துல போயிட்டு ஸ்டைல் டிஃபைன் பண்றேன். ஸ்டைல் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர். இன்லைன்ல போடுறேன், கொடுத்துட்டு ஒரு கலர் கொடுத்துருவேன். இதுக்கு வேற ஒரு கலரை கொடுத்துட்றேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதே ஸ்டைல் அதோடதெல்லாம் வந்துடும். இது மட்டும் மாறிடும். இது ஒரு டைப். இன்னொரு டைப் இதிலே போட்டு காமிக்கிறேன். அதாவது இன்லைன் போடாம பண்ண போறேன். முதல்ல போட்டது இன்லைன் போட்டிருக்கேன். இப்போ இன்லைனே போடாம இதை ஆட் பண்ணிருக்கேன். எப்படி போறதுன்னு பார்ப்போம். இப்படி கொடுத்தனா இப்போ என்ன ஆகும்னா இந்த பேஜ்ல பழைய ஃபார்மெட் தான் வரும். ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்னா இங்க போயிட்டு வேற ஒரு கிளாஸ் டிஃபைன் பண்றோம். டாட் பாக்ஸ் ஒன்னு வச்சு அதுல போயிட்டு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் கொடுத்து சம் அதர் கலர் அங்க கொடுத்துட்றோம். கிரீன் கொடுத்துட்டேன். இப்போ கவனிங்க, ரெண்டு கிளாஸ் தனித்தனியா இருக்கு. ஒரே எலமெண்ட்டுக்கு we can apply multiple கிளாஸ். அதுக்காக தான் இது சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்கேன் பாருங்க. கிளாஸ் வந்து மை பாக்ஸ் ஸ்பேஸ் பாக்ஸ் ஒன். ஒரே இடத்துல ரெண்டு கிளாஸ் அப்ளை பண்ணுறோம். இங்க போய் அப்ளை பண்ணா அந்த ஸ்டைல் அப்படியே உள்டா அப்படியே காப்பி டூப்ளிகேட் ஆயிடுச்சு. பிளஸ் அடிஷனலா நீங்க பாக்ஸ் ஒன்னுக்கு என்ன ஸ்டைல் இருக்கீங்களோ அதுவும் வந்து அப்ப என்ன அர்த்தம், மல்டிபிள் ஸ்டைல்ஸை வந்து ஒரே ஆப்ஜெக்ட்டுக்கு நம்மளால கொடுக்க முடியும். ஸோ இது எதனால என்ன அட்வான்டேஜ்னா ரீரைட் பண்ணாம எழுத முடியும். நீங்க எல்லாத்தையும் டூப்ளிகேட் பண்ணி எழுதிட்டு இருந்தீங்கன்னா திருப்பி மெயின்டைன் பண்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம ரீரைட்டே பண்ணாம சின்னதான் கிளாஸஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒரே எலமெண்ட்டுக்கு நம்மளால என்ன பண்ண முடியும், மல்டிபிள் கிளாஸஸையும் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அது ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியரான வேலை. மெயின்டெனன்ஸ் பார்ட்ல ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஒரு கிளாஸும் போய் கண்ட்ரோல் பண்ண வேண்டியிருக்காது. ஒரு கிளாஸ் கண்ட்ரோல் பண்ணா அந்த கிளாஸ் எங்கெல்லாம் லிங்க் ஆயிருக்கோ அங்கெல்லாம் வந்து என்ன பண்ண முடியும், நம்மளால ஈஸியா அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். சரியா, அதுக்காக தான் இங்க கொடுக்குறோம். ஓகே, இது வந்து பேடிங்ல வருது. பிளஸ் how to define, how to apply multiple classes to a single element. அதுவும் இதில் பார்த்து அடுத்தது வந்து மார்ஜின். பேடிங்க்கு அப்புறம் மார்ஜினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாருங்க. இப்ப பேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எலமெண்ட்டுக்கும் உள்ள டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், அந்த எலமெண்டோட ஆப்ஜெக்ட் ஸ்டார்டிங்க்கும் டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பை தான் பேடிங் டிஃபைன் பண்ணுது.
அதே நேரத்துல மார்ஜின் என்ன பண்ணுன்னா ஒரு எலமெண்ட்டுக்கும் அடுத்த எலமெண்ட்டுக்குள்ள ஒரு ஸ்பேசிங்ஸ் தான் என்ன பண்ணும் மார்ஜின் சொல்லு. ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கும் பாடியிலையோ இல்ல அடுத்த எலமெண்ட்டுக்கோ உள்ள கேப்பையோ ஸ்பேசிங்கையோ கண்ட்ரோல் பண்றது தான் மார்ஜின். ஸோ அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ தனியா கொடுக்குறேன், இதில் டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே கொடுத்துட்றேன். ஸ்டைல் அப்படியே இருக்கட்டும். இன் அடிஷன் என்ன பண்றோம்னு பார்த்தோம். அதுல வந்து மார்ஜின் ஆட் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன் அப்படின்னா பாக்ஸ்க்கு போயிட்டு எல்லாத்துக்கும் 5 px 15 px வச்சுட்டேன். மார்ஜின் கோலன் 5 px சரியா, மார்ஜின் கோலன் 5 px. இப்போ இந்த ஃபைல்ல போயிட்டு ஒரே ஒரு சேஞ்ச் தான், இந்த இடத்துல மட்டும் தான் மாத்துறோம் டூன். இப்போ இங்கேயும் ஃபைல செகண்ட் ஃபைல ஓப்பன் பண்ணிங்க. இப்போ கவனிச்சுன்னா தெரியும் முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம். என்ன வித்தியாசம் அப்படின்னா தனித்தனியா பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள நடுவில் இன்பிட்வீன்ல ஒரு கேப் ஒன்று ஆட் ஆயிருக்கு. இந்த கேப்பை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் நம்ம என்ன பண்றோம், மார்ஜின்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். சரியா, ஒரு ஆப்ஜெக்டுக்கும் இன்னொரு ஆப்ஜெக்டுக்கும் உள்ள இருக்கிற கேப்பை வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இதுல அதே மாதிரி தான் லைக் பேடிங் நம்ம ஒரு பக்கமும் தனித்தனியா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு மார்ஜின் லெஃப்ட், மார்ஜின் டாப், மார்ஜின் பாட்டம், மார்ஜின் ரைட், இந்த மாதிரி 4 அட்ரிபியூட் தனித்தனியா இருக்கு, தனித்தனியா செட் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் மார்ஜின்ல போயிட்டு 4 ஆப்ஷன் கொடுக்கும், டாப் லெஃப்ட் ரைட் பாட்டம் லெஃப்ட். ஓகேங்களா, அந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம். மார்ஜின் 5px ஸ்பேஸ் 10px ஸ்பேஸ் 5px ஸ்பேஸ் 10px அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி வரும். சரியா, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஸோ மார்ஜின் பேடிங் எலமெண்ட் டு எலமெண்ட் வந்து ஸ்பேசிங் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு மார்ஜின், எலமெண்ட்டுக்கும் அந்த ஆப்ஜெக்டோட டெக்ஸ்ட்டுக்கும் உள்ள கேப்பை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பேடிங். ஸோ இது மாதிரி 2 விஷயம் இருக்கு, 2 விஷயத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ மார்ஜின் வந்து நான் எல்லா பக்கமும் கொடுத்துருக்கேன், எனக்கு பாட்டம்ல மட்டும் மார்ஜின் வேணும் மற்றெல்லாம் விட்டுருணும் அப்படின்னு அப்படின்னு கொடுக்கலாம். அப்போ என்ன பண்ணிருக்கலாம், நான் இதில் மார்ஜின் கொடுத்துருக்கூடாது, வெறுமனே என்ன பண்ணிருக்கணும் மார்ஜின் ஐஃபன் பாட்டம், பாட்டம்ல போய் 10px. ஸோ இப்போ என்ன ஆகும்னா பாட்டம்ல மட்டும்தான் அந்த 10px, லெஃப்ட்லயோ டாப்லயோ இருக்காது, லெஃப்ட்ல டாப்ல ரைட்ல எங்கேயுமே இருக்காது. சரியா, ஓகே. ஸோ இது வந்து மார்ஜின் அண்ட் பேரிங் 2 விஷயம். ஓகேங்களா, 2மே ஸ்பேசிங் தான், ஒவ்வொன்றும் வேரியேட் ஆகுது. ஓகே, அடுத்தது டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல இன்னும் நிறைய இருக்கு, அது எல்லாத்தையும் பார்த்துக்கோ. ஸோ நம்ம டெக்ஸ்ட் அலைன்மெண்ட்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா லெஃப்ட் ரைட் சென்டர் ஜஸ்ட் தான் பார்த்தோம். அது இல்லாம வேற என்ன பார்க்க முடியுன்றதை பார்க்கலாம். லெட்டர் ஸ்பேசிங் டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நிறைய பண்ண முடியும். ஓகேங்களா, டெக்ஸ்ட் பேஸ் பண்ணி நிறையவே பண்ணலாம். அதுல இருக்கிற எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். டெக்ஸ்ட்டை முடிச்சுட்டு ஓகே, டெக்ஸ்ட்ல வந்துட்டு வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் பாருங்க, இந்த டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பேசிங் ஆட் பண்ணுவோம். ஸ்பேசிங் என்னன்னா ஒரு லெட்டருக்கும் ஸ்பேசிங் கொடுக்கலாம், ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்குள்ள ஸ்பேஸ் கொடுக்கலாம், ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்குள்ள ஸ்பேஸ் கொடுக்கலாம். இந்த மாதிரி எதுல வேணாலும் நம்மளால மாத்திக்க முடியும். சரியா, ஓகே. எப்படி மாத்தணும்னு பாருங்க. அது எப்படி மாத்தலாம்னா இங்க போயிட்டு அப்ளை பண்ண போறேன். என்ன அப்ளை பண்ண போறேன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து டெக்ஸ்ட் ஐஃபன் ஸ்பேசிங் தான் வேணும், லெட்டர் ஸ்பேஸ், லெட்டர் ஐஃபன் ஸ்பேஸ். லெட்டர் ஐஃபன் ஸ்பேசிங்னா என்ன அப்படின்னா ஒரு லெட்டருக்கும் அடுத்த லெட்டருக்கும் அங்க ஒரு பேராகிராஃபா கொடுத்துருக்கோம், அந்த பேராகிராஃப்க்கு உள்ள இருக்க ஒவ்வொரு கேரக்டருக்கும் உள்ள இருக்கிற டிஸ்டன்ஸா இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஆல்ரெடி எவ்வளவு இருக்கோ அதை விட கூட்டிக்கலாம். ஓகேங்களா, இப்போ 0.5 EM கொடுக்கும், 0.5 EM கொடுத்து இங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, என்ன இருக்கு பாருங்க, கேப் அதிகமாக ஆட் ஆயிருக்கா, அவ்வளோ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன் நான். இதே 0.2 EM கொடுத்தேன்னா 0.2 EM வந்து உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கு. முன்னாடி பாக்குறத டெக்ஸ்டோட இப்போ கொஞ்சம் என்ன ஆகுது, கொஞ்சம் தள்ளி இருக்கும்போது படிக்கிறதுக்கு ரீடபிலிட்டி கிடைக்கும் இல்லையா, அந்த மாதிரி கொடுக்கறது தான் லெட்டர் ஸ்பேஸ். ஸோ எவ்வளோ வேணுமானோ நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் போட்டிங்க, அது 10% போட்டுறீங்க, ஏற்கனவே இருக்கிறத விட 10% போட்டுருங்க. இப்போ முன்னாடி பார்க்க இப்போ ஏதாவது ஒன்றுத்துல விட்டுறேன்னு வச்சுப்பேன், இதுல வந்து வேணா இதுல மட்டும்
கடைசியில் போயிட்டு என்ன பண்றேன், பாக்ஸ் லெட்டர் ஸ்பேசிங் வந்து அப்படியே 0 EM என்ன 0 EM கொடுத்துறேன். பிற ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும்னா நார்மலா வரும். மேல இருக்கிறதெல்லாம் 0.1 10% EM 10% அப்ளை பண்ணிருக்கோம் மேல, கீழே உள்ளதெல்லாம் வந்து அப்படியே இருக்கு. இது வந்து லெட்டர் ஸ்பேஸ். லெட்டர் ஸ்பேசிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டருக்கும் அடுத்த கேரக்டருக்கும் உள்ள கேப்பை தான் கண்ட்ரோல் பண்றதுக்காக தான் இருக்கும். சரியா? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ட் ஸ்பேசிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. வேர்ட் ஐஃபன் ஸ்பேசிங். அதுல போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா 0.25 EM கொடுத்துறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா ரொம்பவே அதிகமாகும். ஒரு வார்த்தைக்கும் இன்னொரு வார்த்தைக்கும், அதாவது ஒரு வேர்டுக்கும் இன்னொரு வேர்டுக்கும் உள்ள கேப்பை அதிகமாக கண்ட்ரோல் ஆகிடும். பாருங்க, முன்னாடி இதை விட இப்போ கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கண்டென்ட் ஏற்ற மாதிரி கொடுக்கணும். ஓகேவா? கண்டென்ட் வந்து இப்போ இதே வந்து சின்ன பசங்க புக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக இருக்கணும். என்ன பண்ணிப்பாங்க, கொஞ்சம் தள்ளி எழுதுவாங்க. தள்ளி தான் பிரிண்டிங்கே இருக்கும். அதெல்லாம் வேர்ட் ஸ்பேசிங் லெட்டர் ஸ்பேசிங் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நார்மலோட. சரியா? ஸோ அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் ஸ்பேசிங் லெட்டர் ஸ்பேசிங் மாதிரி லைன் ஸ்பேஸ். ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள ஹைட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ அந்த லைன் ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணால் என்ன ஆகுனா அடுத்த லைனுக்கும் உள்ள இந்த லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நார்மலாகவே 20% இருக்கும். நார்மலாக ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள ஹைட் வந்து 20% ஆஃப் த ஃபாண்ட் சைஸ் இருக்கும். அந்த 20% நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும் பை டிஃபால்ட். அது வேர்டாக இருந்தாலும் சரி, எனி டாக்குமெண்டேஷன் அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, ஒரு லைனுக்கும் இன்னொரு லைனுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 20% எப்பவுமே இருக்கும் ஸ்டாண்டர்டு. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால என்ன பண்ண முடியும், இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதா என்ன இருக்கும், எவ்வளோ வேணாலும் நீங்கள் லைன் ஹைட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைன் ஹைட் போட்டுட்டு அதில் எவ்வளோ வேணும்னு கொடுக்கலாம். ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட்டோட ஒரு எவ்வளோ வேணுன்றது பார்த்து. இப்போ ஆல்ரெடி இருக்கிற ஃபாண்ட் வந்து எவ்வளோ 1 இருக்குன்னா 1.2 EM வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க, லைட் சார்ஜஸ் அந்த மாதிரி இருக்கா. இப்போ இதே வந்து 1.5 EM கொடுத்தனா என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் உள்ள கேப் வந்து இப்போ கண்ட்ரோல் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? 1.4 EM கொடுத்தேன். ப்ரெஸ் பண்ணா என்ன ஆகும், லைன் ஹைட்டை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். சரியா? லெட்டர் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங், லைன் ஸ்பேசிங். ஒரு லைனுக்கும் ஒரு லைனுக்கும் அந்த லைன் ஸ்பேசிங் வந்து லைன் ஹைட்ல தான் கண்ட்ரோல் ஆகுது. அதாவது லைன் ஸ்பேசிங்கிறது லைன் ஸ்பேசிங், அதாவது நீங்க லைன் ஸ்பேசிங் தனியா இருக்க, லைன் ஹைட் தான் லைன் ஸ்பேஸ். ஸோ அந்த லைன் ஹைட்ல போய் நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அது அந்த எலிமெண்ட்டுக்கும் இந்த எலிமெண்ட்டுக்கு உள்ள டிஃபரன்ஸை அதுவே கண்ட்ரோல் ஆகும். சரியா? ஓகே. ஸோ லைன் ஹைட், வேர்ட் ஸ்பேசிங், லெட்டர் ஸ்பேசிங், இந்த மாதிரி 3 விஷயம் இதுக்குள்ள இருக்கு. இந்த 3 விஷயத்தை வச்சு நீங்க என்ன பண்ண முடியும், உங்களோட பேராகிராஃப் கண்டென்ட்டை வந்து ஒரு ஃபார்மேட் பண்ணிக்கிறதுக்காக யூஸ், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங்காக யூஸ். சரியா? ஓகே. அடுத்தபடி பார்த்தா ஃபாண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம். நம்ம ஃபாண்ட்ல வந்து இது ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட்டாக இருக்கு. இந்த ஸ்டாண்டர்ட் ஃபாண்ட் தாண்டி நம்மளால என்ன பண்ண முடியும்னா வேற எந்த ஃபாண்ட் வேணா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி மாற்ற முடியும்னா எப்படி முடியும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சேம் திங், இதுலேயே ஃபாண்ட் அப்ளை பண்ணி காமிச்சிடுறேன். ஃபாண்ட் ஐஃபன் ஃபேமிலி. ஏற்கனவே ஃபாண்ட் நேம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் பார்த்தா 3 ஃபாண்ட்டாக கொடுத்துருக்காங்க இல்லையா. 3 ஃபாண்ட் எதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா, அதாவது இந்த 3 ஃபாண்ட் கொடுத்துட்றீங்க, அந்த கிளைண்ட் மிஷின்ல எந்த சைட், இந்த சைட் எங்க ஓப்பன் பண்றோமோ, வெப்சைட் எங்க ஓப்பன் பண்றோமோ அங்க வந்து ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் இல்லைன்னா செகண்ட் ஃபாண்ட் இருக்கு, செகண்ட் ஃபாண்ட்டும் இல்லைன்னா தேர்ட் ஃபாண்ட் இருக்கு. 3 ஃபாண்ட் தான் கொடுத்துருக்கீங்க. 3 ஃபாண்ட்டுமே அந்த மிஷின்ல இல்லைன்னா என்ன ஆகும், ப்ரௌசர்ல என்ன ஃபாண்ட் இருக்கோ அந்த ஃபாண்ட் இருக்கு. அதாவது ஒரு ஃபாண்ட் ஃபேமிலி என்ன செட் பண்றீங்களோ அந்த ஃபாண்ட் ஃபேமிலி தான் என்ன ஆகும், அந்த வெப்பேஜை வியூ பண்ணும்போது அந்த கண்டென்ட்டுக்கு வரும். ஒருவேளை நீங்க செட் பண்ண ஃபாண்ட் அவங்கள நீங்க பேஜ் ஓப்பன் பண்ணி எங்க பாக்குறீங்களோ அவங்க கிட்ட அந்த ஃபாண்ட் இல்லைன்னு வச்சுக்கீங்க, அதுல என்ன ஆகும்னா 3 ஃபாண்ட் அப்ளை பண்ணா ஒன்னு இல்ல 2வது எடுத்துக்கோ, 2வது இல்ல 3வது எடுத்துக்கோ, 3வதும் இல்ல 3மே இல்லைன்னா என்ன பண்ணும், ப்ரௌசருக்கு என்ன ஃபாண்ட் செட் பண்ணிருக்காங்களோ அந்த ஃபாண்ட் அந்த மாதிரி ஆட் பண்றதுதான் இது. இதுல போய் நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இங்க போயிட்டு நம்ம வந்து ஃபாண்ட் நேமா கொடுக்கணும். 4 ஃபாண்ட் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இங்க போய் பார்த்தா கண்டென்ட்டே இப்போ மாறி வரும். ஃபாண்ட் மாறி இருக்கா.
உங்களுக்கு எதுக்கு வேறு மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து ஃபாண்ட் ஃபேமிலி. ஃபாண்ட் ஃபேமிலி வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபாண்ட்டுக்கான பேரை செட் பண்ணிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டோட சைஸ். ஃபாண்ட் சைஸ், ஃபாண்ட் ஐஃபோன் சைஸ்ன்றது என்னன்னா, நீங்கள் எப்பவுமே ஃபாண்ட் சைஸ் மட்டும் பிக்சலில் கொடுக்காதீங்க, பாயிண்ட்ல கொடுக்காதீங்க. பாயிண்ட்ல கொடுத்தா ஃபிக்சட் ஆயிடும். ஓகே, ரெஸ்பான்சிவாக இருக்காது. அதே இஎம்ல கொடுத்தீங்கன்னா ரெஸ்பான்சிவாக இருக்கும். ப்ரௌசரோட சைஸ் வந்து எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதனால என்ன பண்ணலாம், 2 EMன்னு கொடுத்தா பெருசாக வரும். ஃபாண்ட் வந்து 1.2 EM கொடுத்தோன்னா இருக்கிற ஃபாண்ட்டோட என்ன இருக்கும், 2 ஃபாண்ட் கூடிடும். பாருங்க, இருக்கிற ஃபாண்ட்டோட 2 ஃபாண்ட்டு கூடி வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளால என்ன பண்ண முடியும், மாற்றிக்க முடியும். என்ன கொடுத்துருக்கேன்னு பாருங்க, தப்பாக கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த பாக்ஸ்க்காக எடுத்துக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் தான் கொடுத்துருக்கேன். இதை போயிட்டு கோலன் 1.2 EM தப்பு இருக்கு. ஃபாண்ட் டைப் எங்க வெளியே கொடுத்துட்டேன் பாருங்க, இங்க வெளியே கொடுத்துட்டேன் பாருங்க, பப்ளிக் பிளேஸ்க்கு வெளியே கொடுத்துட்டேன். சரியா, இப்ப பாருங்க ஃபாண்ட் சைஸ் பெருசாயிருக்கு. டெக்ஸ்ட் வேற ஓவர்லாப் ஆகுது. சரியா, டெக்ஸ்ட் வேற ஓவர்லாப் ஆகுது. இப்ப அதையும் சொல்லி கொடுத்துட்றேன். ஓவர்லாப் ஆனா ஒண்ணு அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே என்ன பண்ணிடலாம், ஹைட் பண்ணி விட்டுறலாம், கட் பண்ணி விட்டுறலாம், இல்ல ஸ்க்ரால் ஆட் பண்ணி விட்டுறலாம், இல்ல ஆப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகிடும். ஏதாவது ஒரு ஆப்ஷன் நம்ம செய்யணும். ஓகே, இதை வந்து என்ன பண்றோம்னா, இப்போதைக்கு ஹைட்டை வந்து அதிகமாகிக்கிறேன். ஹைட் அதிகப்படுத்துட்டோம்னா ஹைட் விட் வேண்டாம், ஹைட் அதிகப்படுத்துறேன். விட் ஆல்ரெடி 500 தான் இருந்துச்சு. ஹைட் வேணா வந்து 125 130 கொடுத்துட்றேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் கொஞ்சம் ஹைட் அதிகமாகிடுச்சு. ஃபாண்ட் வேணா என்ன பண்ணலாம்னா இன்னும் கூட ஹைட் மாற்றிக்கிறேன், 140 கொடுக்குறேன். அப்போ இந்த லைன் அடி வாங்குது. ஸ்பேசிங் வேணா கண்ட்ரோல் பண்ணிடலாம். வேர்ட் ஸ்பேசிங் வந்து கொஞ்சம் மாற்றிடுறேன், 0.1 எடுத்துடுறேன். லைன் ஹைட்டும் 0.2 கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு கொஞ்சம் அலைன்மெண்ட் வரும். ஓகே, இப்போ எல்லாமே அவங்க கண்ட்ரோலாக இருக்க மாதிரி இருக்கு. ஓகே, சரி. இப்போ ஃபாண்ட் சைஸ் மாற்றிட்டோம். அடுத்த விஷயம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைன் ஸ்பேசிங், வேர்ட் ஸ்பேசிங், லைன் ஹைட் தாண்டி டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பார்த்துருவோம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம், டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நீங்க டைப் பண்ண டெக்ஸ்ட் எப்படி இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் கேபிட்டலா மாற்றலாம், எல்லாத்தையும் ஸ்மால் லெட்டரா மாற்றலாம், எல்லாத்தையும் அப்பர் கேஸ், லோயர் கேஸ், கேபிட்டல் இருக்கு, இந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே அப்பர் கேஸ்ன்னு கொடுத்துட்டேன்னா நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க, எல்லா கேரக்டர்ஸுமே கேபிட்டலா வரும். நீங்க டைப் பண்ணும்போது கொடுத்துருக்க கண்டென்ட் ஸ்மாலா இருந்தாலும் சரி, கேபிட்டலா இருந்தாலும் சரி, எல்லா லெட்டருமே என்ன ஆயிடும், உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரா தான் டிஸ்பிளேல வரும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா, இங்க டெக்ஸ்ட் டைப்பன் டிரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். இந்த டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம் வச்சு நம்மளால என்ன பண்ண முடியும், அப்பர் கேஸ், லோயர் கேஸ் ஆர் கேபிட்டலைஸ், இந்த மாதிரி 3 விதமா அதை என்ன பண்ண முடியும், நம்மளால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். சரியா, ஓகே. அது வந்து டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல வரும். அதுக்கப்புறம் என்னன்னா டெக்ஸ்ட் டைப்பன் டெக்கரேஷன் ஒன்று இருக்கு. அது லிங்க் வரும்போது பார்க்கலாம், ஹைப்பர் லிங்க்ஸ் பார்ப்போம். ஹைப்பர் லிங்க் வரும்போது ட்ரை பண்ணிக்கலாம். மற்றபடி டெக்ஸ்ட் ஷேடோலாம் பண்ணிட்டு பார்க்கலாம். மார்ஜின் பார்த்துட்டோம், லிஸ்ட் இருக்கு. ஓகே, இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். வேற ஃபைல் கிரியேட் பண்ணி ஓகே. இப்போ லிஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். நார்மலாக HTML லிஸ்ட் வந்து ஆர்டர் லிஸ்ட், அன்ஆர்டர் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த லிஸ்ட் தான் இப்போ கண்ட்ரோல் பண்ணுறோம். சரியா, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, ஆர்டர் லிஸ்டா அன்ஆர்டர் லிஸ்டா ஏதோ ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம், அதை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ எப்படி ஆர்டர் லிஸ்ட் போடுறோம்னு பாருங்க. இங்கே வந்து ஒரு H1 டேக் போட்டேன், லிஸ்ட் ஆஃப் போர்சஸ் மூலமாக போடுறேன்.
அதில் போயிட்டு ஆர்டர் லிஸ்ட்டாக போட்டோம்னா ஓஎல்குள்ள எல்ஐ போடுவோம். எல்ஐ உள்ளத நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கோர்ஸாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்னென்ன வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். போட்டேன். இந்த மாதிரி வந்துருக்கு. இந்த லிஸ்ட்டை ஃபெயில் பண்ணுறத தான் நம்ம பார்க்கணும். இப்படி எல்லையை வந்து ஒரு எலிமெண்ட்டையும் என்ன பண்ண போகிறோம், கண்ட்ரோல் பண்ணணும். சப்போஸ் இதில் பாருங்க, இந்த எல்லைக்குள்ளர நான் இதில் ஒரு யூஎல் போடுறேன், அங்கேயும் எல்லை போட்டுக்க முடியும், இது ஓஎல் போட முடியும். நான் எல்லைக்குள்ளர என்ன பண்ணுறேன், புல்லட்ஸாக போடுறோம். சரியா, அதுவும் ஒரே லைனில் போட்டுக்கலாம். அடுத்து அடைக்கிறது. இங்கே போயிட்டு இன்னொரு எல்லை போடுங்க. அதில் வந்துட்டு இது போட்டுடுறேன். ஸோ இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்கேலிங் தான் நம்ம இப்போ பார்க்கணும். இந்த ஸ்கேலிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸ்கேலிங் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து லிஸ்ட்டில் பேசிக்காக நமக்கு என்னெல்லாம் ஸ்டேல் இருக்குது அப்படின்னா, இந்த ஓஎல் இருக்கு இல்லையா, ஓஎல்ன்றது ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட்டில் போய் டைப் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா, ஏன்னு கொடுத்தா ஏபிசி வரும். ஓகே, 1 2 3க்கு பதிலாக இங்கே ஏபிசி வரும். இதே நீங்கள் வந்து ரோமன் லெட்டர் கொடுக்குறதா தான் ஐ கொடுங்க. கேபிட்டல் ஏ ஸ்மால் ஐ கொடுத்தீங்கன்னா இப்போ இங்கே போட்டால் எல்லாம் ரோமன் லெட்டராக வரும். சரியா, இதுதான் பேசிக் ஸ்டாண்டர்ட். அதே மாதிரி யூஎல்ல போனீங்கன்னா அன்ஆர்டர் லிஸ்ட்ல என்னெல்லாம் வச்சிருக்காங்க அப்படின்னா, அதுல போய் டைப் ஈக்குவல் டு, இப்போ நம்ம பார்க்குற சர்க்கிள் டிஸ்க்னு கொடுத்தீங்கன்னா டிஸ்க் வந்து அதே சர்க்கிள் ஃபில்டாக வரும். அதே சர்க்கிள் ஃபில்டாக வரும். ஸ்கொயர் டிஸ்க் சர்க்கிள் மூணே ஆப்ஷன் தான். இது ஸ்டாண்டர்ட். இதை தாண்டி நம்ம அந்த லிஸ்ட்ல ஏதாவது மாற்றணும்னா மாற்றிக்கலாம். ஓகேவா, அந்த லிஸ்ட்ல இருக்கிற கண்டென்ட் அப்படியே நம்ம அந்த புல்லட்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மாற்ற முடியும். அதெல்லாம் தனியாக கண்ட்ரோல் பண்ணிட்டு என்னெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்றேன்னா, இங்கே போய் சேல் டிஃபைன் பண்றேன். நான் இங்கே போட்டுக்கிறேன், இன்டர்னல்ல போட்டு காட்டுறேன். அதுல போய் எல்ஐன்னு கொடுத்துட்டு, எல்ஐக்கு என்ன வேணும்னா லிஸ்ட் ஐஃபன், ஓகேவா, லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல், ஓகேவா, லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் அப்படின்னு கொடுத்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி ஸ்டைல் வேணுன்றதோ அந்த ஸ்டைல் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் ஒன்றுனா கொடுத்துருவேன். எல்லாமே அதுவே போட்டுக்காங்க, சிஎஸ்எஸ்ஸே போட்டுக்காங்க தனியாகவே இது. இதில் லிங்க் வேணா பண்ணிக்கலாம். லிங்க் ஆர்எல் ஈக்குவல் டு செல் ஷீட் href equal to list .css. இப்போ list.css நம்ம கிரியேட் பண்ணோம். இதில் போயிட்டு
இந்த லிஸ்ட் ஆஃப் கேசஸ் என்ன பண்ண போறோம்னா அந்த லிஸ்ட் ஸ்டைலை டிஃபைன் பண்ணணும். அதில் போயிட்டு எல்ஐனே போட்டுக்கிறேன். எல்ஐ எல்லாம் காமன், எல்லா எல்ஐக்குமே ஒரே மாதிரி ஸ்டைல் வேணும்னா அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, எல்லா எல்ஐக்கும் ஒரே மாதிரி காமனான ஸ்டைல் வேணும்னா அது மாதிரி போட்டுக்கலாம். இதில் போயிட்டு லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அதில் போய் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. டிஸ்க்னு இருக்கு, அந்த டிஸ்க்ல போயிட்டு நான் கொடுக்குறேன். என்ன ஆகுதுன்னு பாருங்க. பண்ணிட்டோம் இல்லையா, RELA லிஸ்ட் தான் ஸ்பெல்லிங் பார்த்தாரு. நான் இப்ப மொத்த ஸ்டைலும் போயிடுச்சா, அந்த ஸ்டைல் எல்லாமே போயிடுச்சு பாருங்க. ஸோ எதனால போயிடுச்சுன்னா நம்ம டைப் வந்து அங்கே என்ன பண்ணிட்டோம், நன் கொடுத்தோம். நன்னுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்றதே பாருங்க. சப்போஸ் இப்போ இந்த எல்லைக்கு வேண்டாம், யூஎல்ல இருக்க எல்லைக்கு மட்டும் கொடுக்க போகிறேன். யூஎல்ல இருக்க எல்லை மட்டும் கொடுக்கும். அப்படின்னா என்ன பண்ணுறேன்னா பாருங்க, யூஎல்குள்ள இருக்க எல்லை 2 எல்லை இருக்கு. யூஎல்குள்ள இருக்க எல்லைன்னா இப்போ என்னாச்சு, அவுட்டர்ல இருக்க எல்லை கரெக்டாக வந்துச்சு, இன்னர்ல இருக்க எல்லை மட்டும் என்ன ஆச்சு உங்களுக்கு மாறிடுச்சு. என்னவா மாறிடுச்சு, அது அந்த லிஸ்ட்டே எடுத்துட்டோம். இதுக்கு பதிலாக எனக்கு என்ன வரணும் அப்படின்னா, ஒரு லிஸ்ட்லையும் ஃபோர்ஸ்க்கு ஒரு ஐக்கன் வரணும். ஒரு இமேஜ் கூட வர வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஐக்கன் ஃபைல் கூட போடலாம், எதை வேணாலும் நம்ம கொண்டு வரலாம். சரியா, அது எப்படி கொண்டு வர்றதுன்றது இப்போ பார்ப்போம். சரியா, ஓகே. இதில் போயிட்டு என்ன பண்ணலான்னா இன்னொன்று இது கொடுக்குறேன், இல்லைன்னா எல்ஐ ஓஎல் எல்ஐ, ஓஎல்குள்ள இருக்க எல்ஐக்கு மட்டும் லிஸ்ட் ஐஃபன் ஸ்டைலில் போயிட்டு இமேஜ் ஆசெட், அதில் போய் யூஆர்எல் ஆஃப் இமேஜ் நேம் கொடுக்கும். நம்மகிட்ட ஏதாவது இமேஜ் இருந்தால் அதே கொடுத்துடலாம். நேற்று போட்ட இமேஜ் கூட எடுத்துக்கலாம். நேற்று இந்த ஃபோல்டரில் ஏதோ ஒரு இமேஜ் போட்டேன், அந்த இமேஜ் அப்படியே எடுத்துக்கலாம். இந்த ஃபோல்டரில் நம்ம என்ன இமேஜ் போட்டிருந்தோம்னா A1 ஒரு ஃபைல் போட்டிருக்கேன், A1.png நினைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ போய் இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. பெருசாக வந்திருக்கா, எல்லாத்துக்கும் ஒரே லிஸ்ட் வந்துடும். பட் ஏன்னா இதை வேணா இப்படி மாற்றிடும். இதில் வந்துட்டு ஓஎல்க்கு இது போட்டு யூஎல்க்கு இதை கொடுக்குறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, பெருசாக வந்துருக்கு இல்லையா. அந்த சைஸ் என்ன பண்ண போறோம்னா கண்ட்ரோல் பண்ண போறோம். சரியா, எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்ப்போம். இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்னா, அது ஒரிஜினல் சைஸ் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணதான் உண்டு. ஒரே ஆப்ஷன், அது ஆக்சுவல் சைஸ்ல இருந்து நம்ம குறைச்சி தான் ஆகணும். இல்லை நீங்க ஐக்கன் எல்லாம் மாற்றலாம். இப்போதைக்கு நான் இங்கே ரீசைஸ் பண்ணிடுறேன். A2 போட்டேன், இந்த A2 ஃபைலை ரீசைஸ் பண்ணிக்கலாம். தேர்ட்டி பிக்சல்ஸாக மாற்றிட்டேன். இப்போ போயிட்டு இந்த A2-வா மாற்றிங்க. ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த ஐக்கனுக்கு பதிலாக இந்த ஐக்கன் வந்துச்சு. ஓகே, ஸோ லிஸ்ட் ஸ்டைலில் வந்து இமேஜ் மாற்றிக்கலாம், லிஸ்ட் ஸ்டைலில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஸ்கொயரேஸ் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியும் இருக்கு. சரியா, இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்க நம்மளால முடியும். ஸோ இது மாதிரி ஏதாவது சிம்பிள்ஸ் ஆட் பண்ணால் இந்த மாதிரி தான் ஆட் பண்ணிக்கணும். எந்த மாதிரி இமேஜ் வேணாலும் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி.
அடுத்தது என்னன்னா பொசிஷன் இருக்கு, டைப் ஓகே. பேடிங் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் டைமென்ஷனிங் பார்க்கலாம். ஹைட்டு, விட்த்து எல்லாம். ஒரே நிமிஷம். சரி, ஸோ டைமென்ஷனிங்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது ஒரு ஆப்ஜெக்டை வந்துட்டு அதே சேம் லிஸ்டே எடுத்துக்கிறேன். லிங்க் RL equal to spreadsheet, href equal to list.cs. இதில் போயிட்டு ஒரு டிவெலப்மெண்ட் கொடுக்குறேன். அந்த டிவெலப்மெண்ட்டுக்குள்ள ஒரு கண்டென்ட் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே போயிட்டு லிஸ்ட் போயிடுங்க. அந்த டிவுக்கு வந்துட்டும் ஒரு ஃபார்மேட் அப்ளை பண்ணி விட் கொடுக்குறேன். விட் வந்து 400 px கொடுத்துறேன். ஹைட்டு 100 px கொடுத்து இங்கே போய் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா ஒரு சைஸ் வந்து கரெக்டாக கண்ட்ரோல் ஆகிடுச்சு. ஓகே, ஒன்று பார்டராகவே போடுங்க, இல்லை பேக்ரவுண்டாகவே போடுங்க, கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். அதுக்காக நான் பார்டராக போட்டுக்கிறேன். அப்ளை பண்ணிங்கன்னா பார்டர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா பார்டர் கொடுத்துட்டேன். பார்டர் வந்துடுச்சு. பார்டரை விட்டு அதிகமாக போகுது, டெக்ஸ்ட் போகட்டும். கொஞ்சம் இப்போதைக்கு இதை 150 மாற்றிடு. இது வந்திருக்கு இல்லையா? ஓகே, எதுக்காக இது வந்திருக்கோம்னா டைமென்ஷனிங்கில் ஒன்று வந்து டெக்ஸ்ட் அதிகமாக போணுச்சுன்னா, இதை விட அதிகமாக போச்சுன்னா அப்போ என்ன பண்ணலாம், நம்ம இப்படி எடுத்துருக்கேன். இப்போ என்ன ஆகுது, ஸ்க்ரீனை விட்டு அந்த பாக்ஸ் எலமெண்ட்டை விட்டு அதிகமாக போகுது. ஸோ அதிகமாக போகும்போது நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்மளால அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். எப்படி கண்ட்ரோல் பண்ண போகிறது மட்டும் பாருங்க. ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன் வச்சுருக்காங்க அப்படின்னா, ஒன்று வந்து ஓவர்ஃப்ளோவில் போயிட்டு ஹிடன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கு மேலே போகிற ஐட்டமை ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து கட் ஆகிடும், அந்த கண்டென்ட் தெரியாது. ஹிடன் கொடுத்துட்டா, ஹிடனுக்கு பதிலாக இதே காப்பி பண்ணி கீழே போடுறேன். இதில் வேற பேர் வச்சுட்டேன். இதில் வந்து பேராகிராஃப், சரியா? பேராகிராஃப்ல ஹிடன் வச்சுருவேன். இங்கே வந்து ஸ்க்ரால் கொடுத்துருவேன். ஸ்க்ரால் இங்கே பேராகிராஃப், இங்கே ஸ்க்ரால். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ணலாம்னா இதை அப்படியே மொத்தமாக பேராகிராஃபாக மாற்றிடு. ஸோ ஒன்று வந்து ஹிடன் பண்ணியிருக்கேன், ஒன்று வந்து ஸ்க்ரால் போட்டிருக்கேன். இப்போ பாருங்க, இங்கே ஸ்க்ரால் பார் தானாகவே ஆட் ஆகிடும். வேற இந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ என்ன ஆயிடுச்சு, ட்ரங்கேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளால ஸ்க்ரால் பாரை தானாக ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கு என்ன ஆப்ஷன்னா ஸ்க்ரால்னு இருக்கும். ஓவர்ஃப்ளோன்றது அட்ரிபியூட்.
ஓகே, இது ஒண்ணு. டைமென்ஷனிங்ல வேற என்ன வருது அப்படின்னா, இந்த ஆப்ஜெக்ட எங்க வேணா எடுத்து வந்து வச்சுக்கிற மாதிரி வேணும். இப்ப இது கீழே இது வருது, அந்த மாதிரி இல்லாம எனக்கு தேவையான பொசிஷன்ல என்னோட ஆப்ஜெக்ட் வந்து நிக்கணும் அப்படின்னா நான் எப்படி வர வைக்கிறது அப்படின்னு பார்ப்பேன். ஓகேவா? நமக்கு தேவையான பொசிஷன்ல நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து வரணும், எல்லா இடத்துலயும் வரக்கூடாது. ஓகேங்களா? அதாவது இது ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல வருது இல்லையா, அந்த மாதிரி இல்லாம என்னோட ஆப்ஜெக்ட் ஒரு இடத்துல வரணும். அதுவும் டைமென்ஷனிங் தான் இருக்கு. என்ன பண்ணணும் பாருங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்னா, டாட் ஆட் ஐடி கொடுக்குறேன், பாக்ஸ் ஒன்று. அதோட வித் வந்து 100 px, ஹைட் வந்து ஒரு 100 px, ரெண்டுமே 100 px. இங்க போயிட்டு ஒரு பாக்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டேன், div, அதில் போய் கொடுத்துருங்க ஐடி ஈக்குவல் டு பாக்ஸ் 1. அதுக்குள்ள ஏதாவது கண்டென்ட் வேணா போட்டு விடுங்க. இப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த சைடு அந்த சைடு சேர்ந்து வரும், ஏன்னா அது டிவ்ன்றதுனால. சரியா? இந்த டிவ் இதுக்கு காப்பி ஆகுது இல்லை, அதனால அப்படிதான் வரும். ஓகே, ஸோ இந்த டிவ் அதுக்கு காப்பி ஆகி வருது. இப்போ என்ன பண்ண போறோம்னா அதில் கண்ட்ரோல் பண்ண போறோம். என்ன கண்ட்ரோல் பண்ணலான்னு பார்ப்போம். ஒரு அப்படியே ஒரு 5 minutes பிரேக் எடுத்துக்கலாம். 5 minutes அப்படியே இருங்க, கட் பண்ணி திருப்பி வரேன். நீங்களா டிஸ்கனெக்ட் ஆகுது.
ஓகே, பார்க்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா கரெக்டாக வந்து இந்த ஓவர் ஃப்ளோ பார்த்தோம் இல்லையா, அதை அப்படியே கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது என்ன, ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் பொசிஷனிங் பண்ண போகிறோம். பொசிஷனிங் என்னன்னா, நம்ம தேவையான இடத்துல நமக்கு எந்த இடத்துல வேணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல ஒரு எலமெண்ட்டை கொண்டு வரணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ணிக்கிறேன். கலர் செட் பண்ணிட்டேன். வெயிட்டும் கொடுத்துட்டேன், ஹைட்டும் கொடுத்துட்டேன். ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். RL equal to sheet address equal to so idhula pay enna pandran divide pannha id equal to box1 alla welcome to so browser ipo open pannana ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஸோ இந்த ஆப்ஜெக்டை வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வேற ஒரு இடத்துல மூவ் பண்ணி வைக்க போறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா dim.cs ஒரு ஆப்ஷன் போடணும். ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பொசிஷன்ல போயிட்டு அப்சல்யூட் கொடுக்கணும். அப்சல்யூட் கொடுத்துட்டா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். அப்சல்யூட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா லெஃப்ட் வந்து 200 px. இப்ப போய் பாருங்க, பொசிஷன் வந்து அப்சல்யூட் கொடுத்துருக்கோம். அப்சல்யூட் பொசிஷன்ல பொசிஷன் மூவ் ஆயிருக்கா, இந்த இடத்துல இங்க தள்ளி வந்துருக்கு. இதே வந்துட்டு டாப் கோலன் 200 px ப்ரெஸ் பண்ணீங்கன்னா டாப்பும் மூவ் ஆயிருக்கு, லெஃப்ட்டும் மூவ் ஆயிருக்கு. அப்சல்யூட்டா இங்கே தான் இருக்கும். சரியா? இதே மாதிரி 2-3 டிவ் நான் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நெட்வொர்க் இருப்பான். இதில் வந்து என்ன பண்ணுறோம், பாக்ஸ் வந்து பாக்ஸ்
இதே மாதிரி பாக்ஸ் 2 ஒன்று டிஃபைன் பண்ணுறேன். அதில் வந்து வேற ஒரு பொசிஷன் அப்ளை பண்ணுறேன். 300 கொடுக்குறேன். 300 வேணால் 250 கொடுக்குறேன். ஓரில் பார்ப்போம். ஓரில் பார்க்கறதுக்காக தான். ஸோ இங்கே போயிட்டு இதே மாதிரி இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் பேர் வச்சுருக்கேன். இடத்துல பாக்ஸ் போட ரெஃப்ரெஷ் பண்ணா 2 பாக்ஸ் கலர் ஒரே மாதிரி இருக்கா, வேற வேற கலர் மாற்றிக்கலாம். பாருங்க பொசிஷன் ஆயிருக்கா. இது வந்து ஒன்று மேலே ஒன்று ஓரில் பார்க்குது பாருங்க. இது வந்து அப்சல்யூட்டில் மட்டும்தான் நடக்கும். ரிலேட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக தள்ளி தான் வரும். ஒன்று மேலே ஒன்று வரவே வராது. அப்சல்யூட்ன்றதுனால தான் என்ன அந்த கண்டென்ட்டுக்கு மேலேயே இந்த கண்டென்ட் வருது. ஆனால் இது கீழே எல்லோ கீழே இருக்கணும், அந்த ப்ரௌனிஷாக இருக்கிறது வந்து மேலே இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆப்ஷன். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதான் பொசிஷனிங்கில் வேணும். இசட் இண்டெக்ஸ் கொடுத்து இருக்கு. ஒன் யா எல்லோ வந்து 1 இருக்கு, இது வந்து 2ல இருக்கு. ஸோ இப்போ என்னாச்சு, 1 கீழே இருக்கு, 2 மேலே வந்து. ஸோ எதை வேணா மேலே கொண்டு வரலாம், எதை வேணா கீழே கொண்டு வரலாம். ஓகே. ஸோ பாருங்க இதுல இன்னொரு விஷயம் சொல்லி காமிக்கிறேன். ஹேஷ் பாக்ஸ் 3 வச்சுருக்கேன். பாக்ஸ் 3ல பாருங்க அதே கான்செப்ட் தான் போட்டேன். பேக்ரவுண்ட் ஐக்கன் கலர் வந்து 100 px போட்டேன். ஹைட் போல பேக்ரவுண்ட் போயிட்டு கலர் ஏதாவது கொடுத்துடலாம், ரெட்னு கொடுத்துடலாம். ஹைட் வந்து 100 px, வித் வந்து 100 px. ஓகே. இதுலேயும் அதே மாதிரி பொசிஷன் வந்து அப்சல்யூட்டா கொடுத்துட்டு லெஃப்ட் எங்க வேணுமோ அங்கே கொடுத்துரு. இப்போ இது ஒரு பாக்ஸ் 3 போட்டாச்சு. இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் 3 ஒன்று போடுறேன். ஐடி ஈக்குவல் டு பாக்ஸ் 3. இதில் போயிட்டு நான் இப்போ ரைட் ஸோ அங்கே பாக்ஸ் 3 இதே மாதிரி இன்னொரு பாக்ஸ் போட போகிறோம். அது பாக்ஸ் 4 போடுறேன். அதை எதுவுமே போடல. ஓகே. இப்போ பைத்தன் மட்டும் தான் அங்கே இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ண போறோம்னா பாக்ஸ் 4 என்ன டிஃபைன் பண்ணுறோம். பாக்ஸ் 4ல என்ன பண்ணா இதே ஹைட் இருந்துச்சு, அதே தான் கலரை மட்டும் மாற்றிடலாம். மாற்றிட்டு இப்போ கொடுக்குறேன். இப்போ ஜாவா அங்கே வந்துருக்கு. இதில் ஒரு சின்ன வேரியேஷன் பண்ண போகிறேன். பார்டர் ஐக்கன் ரேடியஸ் கொடுத்து 50 px பாருங்க. 2 காம்பனண்ட் ஒன்று மேலே ஒன்று வச்சிருக்கேன். கன்சென்ட் மட்டும் அப்படி பார்த்துக்கலாம். இப்போ ஜாவா சென்டர் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். ஜாவா எப்படி சென்டர் ஆகும்னா டெக்ஸ்டர் ஐடியும் லைன் ஐடியும் ஆப்ஜெக்ட் ஐடியும் ஒன்றா வச்சுக்கலாம். இப்போ என்ன அப்படி பாருங்க சென்டர் ஆயிடுச்சா. ஓகே. அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆஸ் லைன் சென்டர் ரெண்டையும் எடுத்து பைத்தன் பின்னாடி இருக்கு தெரியக்கூடாதுன்னா நம்மளாம் அதை பைத்தனை தூக்கிடலாம். ஆம்பர்சன்ட் பேஸ் மட்டும் நீங்க இந்த இடத்துல எதுவுமே போடாம இருந்தா அங்க இருக்கிற பைத்தன் பேஸ் இருக்காது, அந்த கண்டென்ட்டாக இருக்காது. வெறுமே இது மட்டும் தான் இருக்கு. ஸோ நார்மலா இருக்கிற விஷயத்தையே வேற மாதிரி மாற்றிருக்கு. பொசிஷனிங்ல தான் நடக்குது. ஓகேவா. சப்போஸ் மாற்றணும்னா மாற்ற வேற ஃபான்ட் எல்லாம் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். என்ன பண்ணிருக்கோம் திருப்பி சொல்றேன். பொசிஷனிங் தான் இது. பொசிஷனிங்ல என்ன பண்றோம், அப்சல்யூட்டா வச்சிருக்கோம். இதே ரிலேட்டிவ் கொடுத்தா நான் அப்படின்னு பாருங்க, ரெண்டுமே ரிலேட்டிவே கொடுத்தேன். அது தனியா வந்துருக்கு, இது தனியா வந்து அப்சல்யூட்டா கொடுக்கும்போது தான் எக்ஸாக்ட் பொசிஷன் அந்த இடத்துலயே தான் வரும், மாறிலாம் வராது, அதே இடத்துல வரும். அந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிடலாம். சரியா.
இதுல ரெண்டு விஷயம் பார்த்துருக்கோம். ஒன்று இசட் இண்டெக்ஸ். இந்த ப்ரௌனையும் எல்லோவையும் மாற்றி காமிக்கணும்னா காமிக்கலாம். அதுக்கு வந்து இசட் இண்டெக்ஸ் 3 மாற்றிட்டீங்கன்னா மேலே வந்துடும், அது கீழே போயிடும். இது மாதிரி எத்தனை ஆப்ஜெக்ட் வேணும் மேலே கீழே வர வைக்கணும், இசட் இண்டெக்ஸ் வச்சு போட்டு வர முடியும். வேற இது ஓகே. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா அடுத்து பார்க்க போகிறது டிரான்சிஷன். டிரான்சிஷன் கிரேடியன்ட் கலர்ஸ் பார்க்கலாம். கலர் கிரேடியன்ட் கலர்ஸ் எப்படி பார்க்கலாம்னா பேக்ரவுண்ட் ஐபன் இமேஜ் அப்படின்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. அந்த பேக்ரவுண்ட் இமேஜ் ஐபன் என்ன பண்ண போறோம்னா கிரேடியன்ஸ் எல்லாம் கொண்டு வர போறோம். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம். டெக்ஸ்ட் மார்ஜின் எல்லாம் பார்த்துட்டோம், டைமென்ஷன் வரைக்கும் பார்த்துட்டோம். அடுத்து பார்க்க போகிறது இமேஜ் தான் பார்க்கணும். ஸோ கிரேடியன்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பாருங்க. அதுக்கு வந்து பேக்ரவுண்ட் ஐபன் இமேஜ் எப்படி பண்ண போறோம் பாருங்க. ஹேஷ் கலர் வச்சுக்கிறேன். பேக்ரவுண்ட் ஐபன் இமேஜ். இமேஜில் லீனியர் கிரேடியன்ட்னா ரெண்டு கலர் வரும் இல்லையா, அப்படியே கிராஜுவலாக வரும் இல்லையா, அந்த மாதிரி. அது எத்தனை வேணா வச்சுக்கலாம். எத்தனை தான் வைக்கணும்னு கிடையாது, எத்தனை தான் வச்சுக்கலாம். ஒன்று தான் வைக்கணும்லாம் கிடையாது, மல்டிபிளாக கூட வச்சுக்க முடியும். ஸோ எப்படி ஃபார்மேட் என்ன பார்த்தீங்கன்னா ஆங்கிள் கலர் ஸ்டாப்னு கொடுத்துருப்பாங்க. எந்த ஆங்கிளில் ஆரம்பிக்கணும், எந்த ஆங்கிளில் போகணும். நார்மலாக வந்து ஃப்ளாட்டாக போகும், ஹரிசாண்டலாக போகுது இல்லையா, லெஃப்ட் ரைட்டில் தான் போகும். சரியா, நம்ம ஆங்கிளை மாற்றோம்னா மாற்றிக்கலாம். இப்போ பாருங்க, முதல்ல என்ன பண்ணுறேன்னா ரெட் வித் எல்லோவே கொடுக்குறேன். ரெட் வித் எல்லோ. இப்போ இங்கே போயிட்டு இன்னொரு டிவ் கிரியேட் பண்ணுறோம். அந்த டிவில ஏதோ ஒரு கண்டென்ட் கூட வேணா போட்டுருக்கோம். சரியா, இதில் போயிட்டு பேர் என்ன பண்ணோம், கலர் தானே போட்டிருக்கோம். ஓகே, இதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். வித் ஈக்குவல் டு 500 px, ஹைட் வந்து 100 px. பாருங்க, இப்போ இங்க பைத்தன் வந்துருக்கு. கலர் ரெண்டா லீனியர் கிரேடியன்ட் அப்ளை பண்ணிருக்கோம். இங்க ஐடி கொஞ்சம் இல்லை, ஐடி ஈக்குவல் டு வந்துருச்சா. நார்மலா இப்படிதான் வந்திருக்கு. இப்ப நம்ம டிகிரி ஆங்கிள் மாற்றணும். ஆங்கிள் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு வேரியேட் ஆகும். எப்படி ஆங்கிள் மாற்றணும் பாருங்க. இந்த இடத்துல போயிட்டு 90 டிகிரின்னு கொடுத்தேன். 90 டிகிரின்னு கொடுத்தேன்னா இப்போ அப்படியே மாறிடுச்சா. 90 டிகிரி ரொட்டேட் ஆயிடுச்சு. ரெண்டு லெஃப்ட்ல இருக்கு, ரைட்ல எல்லோ இருக்கு. 180 டிகிரி கொடுத்தீங்கன்னா அப்படியே மேலே போயிடும். ஓகே, 270 கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் வரும். இல்லை நான் 40 டிகிரி கொடுத்தா நான் இருப்பேன். 40 டிகிரி தான் கலர் இருக்கும். கலரிங் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஒரு கிரேடியன்ட் கலர் வந்து எத்தனை கலர்லாம் கொடுக்கலாம். ரெட்டு, கிரீனு, எல்லோ மூணுமே கூட கொடுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னா ரெண்டு கலராக 40 டிகிரி வேரியேஷனில் வரும். ஓகே, ஸோ இது நீங்கள் ஆங்கிள் மாற்றாமல் போட்டிங்கனாலும் மாற்றிக்கலாம், இல்லை அப்படியே கொடுத்தீங்கன்னாலும் கொடுத்துடலாம். 270 கொடுத்தோன்னா ஆப்போசிட் சைடாக இருக்கும். இந்த மாதிரி கலரிங் கலர் ஸ்டாப்ஸ் எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். கலர் ஸ்டாப்ஸ் வந்து எத்தனை வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் 5, 6, 10 கூட கிரியேட் பண்ணிங்க. பர்பிள் கொடுக்குறேன், கொடுத்தேன்னா அப்படியே எல்லா கலர்ஸும் அதிகமாக இந்த மாதிரி என்ன பண்ண முடியாது. லீனியர் கிரேடியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்.
இன்னொன்று வந்து ரேடியல் கிரேடியன்ட். ரேடியல் கிரேடியன்ட் என்ன வரும் அப்படின்னா பேக்ரவுண்ட் இமேஜ் தான் ரேடியல் கிரேடியன்ட் கொடுத்துட்டு அதுலேயும் இதே மாதிரி தான் சென்டர் பொசிஷனு கலர் 2 கலர் கொடுக்குறேன், ரெட்டு எல்லோ கொடுத்தேன்னா சென்டர் இருந்து போயிருக்கா, ரெட் இருந்து எல்லோ பயரா கொடுத்தா வந்து தெரியும். நம்ம அந்த எல்லோ கலர் காட்டுறோம், எல்லோ வேணாம இதெல்லாம் இதை கூட கொஞ்சம் வாங்கிட்டு மாற்றி 200 போடுறேன் ஸ்கொயரா இருக்கும்ல, அப்போ உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே சரி. இப்போ இங்கே வந்து அந்த இடத்துல வந்து சப்போஸ் இதில் 3 கலர் கொடுத்தா எத்தனை கலர் தான் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை கலர் கொடுக்குறீங்களா அத்தனை கலர் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கலர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது ரேடியல் கிரேடியன்ட். அதுலேயும் ஸ்டேரிங் இருக்கு. என்ன ஸ்டேரிங் இருக்குன்னா லீனியர் கிரேடியன்ட் இல்லாமல் ரேடியல் கிரேடியன்ட்ல ஒரு ஆப்ஷன். என்ன ஆப்ஷன்னா இந்த மாதிரி கொடுக்கலாம் பர்சன்டேஜில். அப்படின்னா என்னன்னா எது அதிகமாக வேணுமோ, ரெண்டு தான் எனக்கு அதிகமாக வேணும்னா ரெட்டை வந்து 50% இருக்குன்னா அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும். எதுலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் வேணும் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். எனக்கு இது ஒரு 25% வரணும்னா அந்த மீதி இருக்கிற 25 தான் அந்த 3 வரும். ஓகேவா? கலரே மொத்தம் 25 இருக்குன்னா இதை ஒன்று தான் வரது இல்லை. ஆனால் இதை கூட குறைச்சி பாருங்க, அப்போ வேரியேஷன் சரிங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் ஒன்றுனா கொடுங்க. இது 20, இது 20, இது ஒரு 20, இது மட்டும் 40 கொடுக்கும். சரியா? ப்ளூ இல்லை ஒரே தான் ரெட்டு 20 20 அப்படி இல்லை 20 40 அது எங்க ஆரம்பிக்கணும் தான் கொடுக்கணும். சரியா? 20 40 80 இப்போ பாருங்க. ஓகேவா? இதுதான் வேரியேஷன். 20 20 ஈவனை டிவைட் பண்றது கிடையாது. நீங்க 30 கொடுத்தா நான் சொன்னா 10% தான் ரெடி கிடைக்கும் அந்த கேப். ஓகேவா? அந்த மாதிரி நீங்க 40 கொடுத்தீங்கன்னா ப்ளூ அதிகமா இருக்கா, இந்த மாதிரி அதிகப்படுத்துங்க. சரியா? இது ரேடியல் கிரேடியன்ட். இன்னொரு டைப் ஆஃப் கிரேடியன்ட் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கோனிக்கல் கிரேடியன்ட். கோனிக்கல் கிரேடியன்ட் ஆமாம், கோனிக் கிரேடியன்ட், கோனிக் ஹைபன் கிரேடியன்ட். அதுலேயும் அதே மாதிரி தான் கோனிக் ஹைபன் கிரேடியன்ட் என்ன பண்ணுறோம், நம்ம கலர் தான் கொடுக்கணும். எவ்வளோ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ரெட்டு க்ரீனு எல்லோ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், கோனிக்கெல்லாம் வருது. இப்போ போயிட்டீங்க பாருங்க, தப்பாயிடுச்சு. நிறைய வரல, இது பார்க்கலாம். செக் பண்ணலாம், நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். அடுத்து பார்க்கலாம். அடுத்தது வந்து என்னன்னா ஷேடோ கண்டென்ட். எப்படி ஒரு டெக்ஸ்ட்டுக்கு ஷேடோ கொடுக்கலாம், ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஷேடோ கொடுக்கலாம். எப்படி கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த HTML ஒரு இருக்குல்ல, இந்த எலமெண்ட்டுக்கு வந்து ஷேடோ கொடுக்கணும். எப்படி ஷேடோ கொடுக்கணும் பாருங்க. அது வந்து பாக்ஸ் 2, பாக்ஸ் 2ல போயிட்டு ஷேடோ ஆட் பண்ணணும். என்ன பண்ணலாம், பாக்ஸ் ஐக்கன் ஷேடோ, பாக்ஸ் ஐக்கன் ஷேடோ போட்டு எவ்வளோ ஷேடோ வேணும், அதாவது 10px 10px என்ன ஆகுது பாருங்க. திரும்ப ஒரு 10px என்ன ஆகுது பாருங்க. அப்புறம் இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. கலர் கொடுக்கணும். அந்த ஷேடோ கலர் வந்து நான் வந்து பிளாக்னே கொடுப்பேன். பாக்ஸ் ஷேடோ தான். பாக்ஸ் ஷேடோல போயிட்டு
பாக்ஸ் ஷேடோ வந்துச்சா. இதுக்கப்புறம் ஒரு 2px 5px கொடுக்குறேன். என்ன வருது பாருங்க, அந்த இடம் பிளர் ஆகுதா. அது ஷார்ப்பா வரக்கூடாதுன்னா ரெண்டாவது பேராமீட்டர் சும்மா தேர்ட் பேராமீட்டர் வந்து எதுக்குன்னா பிளரிங் ஆகும். கொடுத்தானே ஆகும், அந்த இடம் பிளர் ஆயிடும். நாலாவது ஒரு ஸ்ப்ரெட் ஒரு 5px, அது என்ன ஆகும் பாருங்க. ஓகேங்களா, ஸ்ப்ரெட் வந்து 5px ஆயிடும். எவ்வளோனா ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷன் என்னன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஷேடோ போட்டு கோலன் 5px மட்டும் கொடுத்தேன்னா ரெட்னு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும்னா ஷேடோ வந்து ரெட் ஷேடோ. இதே வந்து -5px கொடுத்தீங்கன்னா மேலே வந்து ஓகே ஷேடோ எங்கே வேணாலும் ஓகே ஷேடோ ஆட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் ஷேடோ வேணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னா பேரகிராஃப் போங்க, பேரகிராஃப் ஷேடோ ஆட் பண்ணுங்க. அதுக்கு வந்து டெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஷேடோ இதே தான் 10px 5px கொடுத்துருவேன். பிளாக் கொடுத்துருவேன். இப்போ இங்கே போய் ஒரு பேரகிராஃப் டைப் பண்ணிட்டு அந்த பேரகிராஃப்ல கண்டு ஷேடோ வந்துருக்கா. ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. நீங்க பிளர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். பிளர் பண்ணீங்கன்னா அது நல்லா வரும். ரொம்ப தள்ளி இருக்க வேண்டாம், லைட்டா கொடுக்குறேன். 2px பிளர் பண்ணிடுறேன். ஃபாண்ட் ஐக்கன் சைஸையும் மாற்றிடுறேன். ஃபாண்ட் ஐக்கன் வெயிட் போல்ட் அவ்வளோதான். இப்படி கொடுத்துட்டு இப்போ பாருங்க ஷேடோ தெரியுதா, அந்த பேக்ரவுண்ட் ஷேடோ. அது கலர் வேணா மாற்றி பாருங்க. ஷேடோ வந்து பின்னாடி ஓகே நீங்கள் மாற்றிக்கலாம். இதை பிளாக்காக வச்சுட்டு டெக்ஸ்டர் கலரை ப்ளூவாக மாற்றி எவ்வளோ வேணாலும் ஷேடோ ஆச்சு. அதுலேயும் ஸ்ப்ரெட் இருக்கு. ஸ்ப்ரெட் வந்து ஒரு 5px கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸ்ப்ரெட் இல்லாமல் உட்காந்து பாக்ஸில் வந்து ஸ்ப்ரெட் வச்சுருக்கீங்க. செக் பண்ணி ஓகே. ஸோ ஒரு ஷேடோ எப்படி ஆட் பண்ணுறது, அதாவது எலிமெண்ட் ஷேடோ வேற, டெக்ஸ்ட் ஷேடோ வேற. டெக்ஸ்ட்டுக்கு வந்து டெக்ஸ்ட் ஷேடோ, எலிமெண்ட் தான் பாக்ஸ் ஷேடோ. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து டிரான்சிஷன். சஞ்சய் கீழே செக் பண்ண சொல்லுங்க. ஓகேண்ணா, கீழே செக் பண்ணு. ஓகே. ஸோ என்ன பண்ணுறோன்னா இப்போ டிரான்சிஷன் கொடுக்குறோம். டிரான்சிஷன்னா என்ன அப்படின்னா ஒரு அதுக்கு முன்னாடி இந்த சூடோ எலிமெண்ட் ஒன்று பார்த்துருவோம். அப்போ தான் உங்களுக்கு டிரான்சிஷன் கரெக்டாக இருக்கும். சூடோ எலிமெண்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது இப்போ பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃப் நீங்கள் கொடுத்துட்டோம். சப்போஸ் இந்த பேராகிராஃப்க்கு மேலே போகும்போது எவ்வளோ கலர் ரெட்டாக மாறணும் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த சூடோ எலிமெண்ட்ஸ் எல்லாமே எப்படி போட்டுருக்காருன்னா கோலன் வந்து கோலன் பேராகிராஃப் போட்டு கோலன் போட்டுருங்க. அப்புறம் ஓவர் கொடுத்துருங்க. ஓகே, ஓவர் கொடுத்துருங்க. ஓவருக்குள்ளார போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா என்ன கலர் மாற்றணுமோ மாற்றிக்கலாம். கலர் கோலன் ரெண்டு கொடுத்துருங்க. இப்போ மேலே யூசர் அங்கே போனோடனே என்ன ஆகுது, கலரா மாறுது. ஓகேவா? ஸோ இது மேலே போன உடனே என்ன ஆகிடும், மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், உங்களுக்கு கலர் வந்து ரெட்டாக மாறிடும். சரியா? இதுதான் ஓவர். பட் இது சட்டுன்னு வருது இல்லையா, அது ஸ்லோவாக வர்ற மாதிரி பண்ணுறது தான் டிரான்சிஷனோட எஃபெக்ட். அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே போயிட்டு டிரான்சிஷன் அப்ளை பண்ண போகிறோம். இது அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வைக்கிறேன். வேற ஒரு H1 டேக் போட்டு அதுக்கு போடுறேன், தனியாக போட்டுக்காங்க. இதில் போயிட்டு
H1 tag கொடுத்து H1 குள்ளார போயிட்டு ஒரு ஏதோ ட்ரைனிங் இதே போட்டு கீழே இந்த டேக் வந்து ஓகேவா. இது மேலே போனால் கலர் மாறணும், பட் ஸ்லோவாக மாறணும். அதுக்கு தான் ஓவர் ஆப்ஸ் இருக்கும். நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா H1 கொடுத்துருங்க. H1ல போய் டிரான்சிஷன் கொடுத்துட்டு டிரான்சிஷனில் போயிட்டு என்ன ஆட்ரிபியூட்டை மாற்றணும், எக்ஸ்ட்ரா கலராக மாற்றணும். ஓகே, எவ்வளோ நேரம் டியூரேஷன் 1x 1 செகண்ட், எந்த ஆட்ரிபியூட்டை மாற்றணும், எவ்வளோ செகண்ட் மாற்றணும். இங்கே போயிட்டு ஓவர் கொடுத்துட்டு அதே கலரை வந்து இப்போ ஆல்ரெடி என்ன கலர்ல இருக்குது, பிளாக்ல இருக்குது, நான் அதை எல்லோவா மாற்றலாம் வச்சுக்கேன். இப்போ போனீங்கன்னா உடனே வராது, ஸ்லோவா வருது இல்லையா, அதுதான் அந்த இது. முன்னாடி உடனே வந்துச்சு, இதில் போனால் உடனே வந்துடும். வேற சீக்கிரம் அப்படி கிடையாது, ஸ்லோவாக கிராஜுவலாக வரும். இது ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னு வச்சுன்னா 0.5s கொடுக்கும். 0.5s என்னன்னா அரை செகண்ட், ஓகேவா. முன்ன விட இப்போ கொஞ்சம் வேகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும் நம்மளால, அதை நம்ம அந்த மாதிரி வெரி கலர் தான் மாற்றணும் கிடையாது, என்ன வேணா பண்ணலாம். கலர் மாற்றலாம், ஷேடோ ஆட் பண்ணணுமா ஆட் பண்ணிக்க. அப்போ என்ன பண்ணலாம், டிரான்சிஷனில் போயிட்டு கலரும் போட்டேன். இங்கே போயிட்டு கலரை போல என்ன பண்ணுறேன் நான், பாக்ஸ் டைஃபன் ஷேடோ, டெக்ஸ்ட் டைஃபன் ஷேடோ, டெக்ஸ்ட் டைஃபன் ஷேடோ. இங்கே போய் என்ன பண்ணோம், டெக்ஸ்ட் டைஃபன் ஷேடோ போட்டு அதுக்கு ஏதாவது கலர் போட்டு சரியா. 3px இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு மேலே போனால் தான் ஷேடோ வரும், இப்படி பண்ண வராது. ஓகே, மேலே போனால் அந்த ஷேடோ வரும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கணும் சரியா. 2px இப்போ என்ன ஆகும்னா அதுக்கு போனால் அந்த ஷேடோ வரும், வெளியே வந்தால் போயிடுச்சு சரியா. ரொம்ப வேகமாக வரணும்னா வேகத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், இன்னும் ஸ்லோவாக வரணும்னு தான் அதிகமாக பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், எலிமெண்ட்டோட ஷேடோவை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் சரியா. ஓகே, ஸோ இது வரைக்கும் நான் இந்த ஃபைல்ஸ் வரைக்கும் நான் அனுப்பிச்சி விட்றேன். இன்னைக்கு பண்ணது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா மொத்தமாக அனுப்பிச்சி விட்றேன் ஓகேங்களா. இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிக்க, நாளைக்கு மொத்தத்தையும் முடிச்சிடலாம், சிஎஸ்எஸ் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, டவுட்ஸ் யாராவது இப்போ இன்னைக்கு கிளாஸ் பார்த்த டவுட்ஸ் தான் கேட்டுக்கோங்க. உடனே யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, அட்மிட் பண்ணுங்க. இன்னைக்கு பார்த்த விஷயத்துல யாருக்காவது டவுட் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. யாருக்கும் இல்லையா? சரி, ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.